Hi friends, welcome back to my channel Uma's Life Tamil. நம்ம இன்னைக்கு செம சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா? இது ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி. எனக்குமே தக்காளி எப்போ விலை கம்மியாக இருக்குன்ற டைமில் வாங்கி கண்டிப்பாக இதை செஞ்சுருங்க. இது வதக்கி செய்கிற வெர்ஷன், வதக்காமல் அப்படியே அரைச்சி செய்கிற வெர்ஷன் ஒன்று ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வேணாலும் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இது அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆப்ஷன் வேணா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் ஒரு விரல் சைஸ் அளவு இஞ்சி இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தக்காளியில் கொஞ்சம் சளி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த இஞ்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அதோட அந்த சளி பிடிக்கிற தன்மையை அது மாற்றும். அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நல்லா ஒரு 10 காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா போட்டிருக்கோம். நம்ம பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வெயிட் பண்ணுறோம். அந்த மிளகா நல்லா வதங்கி அது உப்பி வரணும். அப்போ தான் அது வதங்கிடுச்சின்னு அர்த்தம். அது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த தக்காளியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்க்க நமக்கு பேன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக அப்படியே கொஞ்சோண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு அதில் ஆட் பண்ணி நம்ம கலர போகிறோம். ஆக்சுவலி இது பேன் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தக்காளி உங்களுக்கு வதங்கி வரும்போது அது மூடிக்கும். கரெக்டாக தான் இருக்கும் பாத்திரம். கொஞ்சம் போட்டு மூடிடுறோம். இப்போ வெந்து வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம புளி வச்சுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஷெல்ஃப் லைஃப் வேணும். இப்போ அன்றைக்கே செஞ்சு நீங்கள் 1 நாள் 2 நாளில் சாப்பிட்றீங்கன்னா தேவையில்லை. நாங்கள் செஞ்சு ஆக்சுவலி 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சா 2 வாரம் 3 வாரம் கூட நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அது அவ்வளோதான். இன்னும் கூட கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு அது கொதிச்சு உள்ள அவங்க பாத்திரமே பத்தாத அளவுக்கு இருந்தது பார்த்தீங்களா. உப்பு போட்டதும் அது நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அது நல்லா வதங்கினதும் அதை எடுத்து நம்ம ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு அதை எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தனியாக வேறு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நிறைய கொதிக்கும். அதனால் எண்ணெயை ஊற்றி கடுகு, அப்புறமா பூண்டு, கருவேப்பிலை, இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் தாளிக்கிறதுக்காகுது. இப்போ நல்லா அதை பாருங்கள் அரைச்சி வச்சாச்சு. இந்த அரைச்ச தக்காளியை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். நீங்கள் காரம், உப்பு இது ரெண்டுமே இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காரம், உப்பு இது ரெண்டுமே நீங்கள் இதிலே செக் பண்ணிக்க போகிறீங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அது கொதிக்கணும். இதில் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் இதில் வேணுன்றவங்க கொஞ்சமாக இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆட் பண்ணலை. ஆனால் அது கொஞ்சம் அந்த டேங்கினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.